எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. 10 கிலோ பச்சரிசி வாங்கி, 4 கிலோ புழுங்கரிசி வாங்கி, 2 கிலோ வெல்லம் வாங்கி, 3 கிலோ சக்கரை 3 நாள் ஊற போட்டு தின்னா தலை பட்டும் புழு. சாமி எனக்கு புள்ள குட்டி இல்லைன்னு சொன்னேன். நீங்களா பார்த்து எனக்கு ஒரு வரத்தை கொடுங்க சாமி. 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட கூட. ஏன் மோனாச்சிட்டு இருக்கும்போது சொன்னா அந்த சர்வீஸை பண்ணிருப்பேன். இப்ப நான் சாமி நீங்க புள்ள வர தரீங்களா இல்ல எப்படி? வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? என் வீட்டுக்காரர் துபாயில இருக்காரு. எத்தனை வருஷமா? அது இருக்காது ஒரு 10 வருஷமா. 10 வருஷமா துபாயில வீட்டுக்காரன் பூ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அடுத்த வருஷம் என் வீட்டுக்காரர் வராரு, புள்ளையோட இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவன் அங்க இருந்துட்டு அடுத்த வருஷத்துல புள்ள கொடுக்கணும்னு யாவட்டி கேட்டா அவன் வீட்டுக்காரன் வெளிநாட்டுல இருக்கிறான். அடுத்த வருஷம் வரானு இந்த வருஷமே புள்ள கொடுக்கணும். நீ சாவாடியா இருக்கு சாமி போச்சுக்காரு சாமி. சாமி அந்த பிள்ளைக்கு அந்த குறை. ஆமா இந்த அதுக்கு பத்தி எங்க அண்ணன் போடணும். நீ அழியாத அவளுக்கு கொடுங்க, புள்ள வர கொடுக்கணும். எதுக்கிட்ட வர தாஜா இருக்க எடை போடாங்க பப்பு. நான் கதை மாட்ட பார்த்து தூங்குனேன். நம்ம சாமி போன முக்கிய சாமி என்ன உனக்கு உடனே சீக்கிரமா ஒரு பிள்ளைய கொடுங்க சாமி. ஒண்ணு நான் சொல்ற மாதிரி கேள்வி. சொல்லுங்க. உன்னுடைய மாமனுக்கு உன்னோட கிண்ணத்தை பார்சல் பண்ணது. பார்சல் பண்ணா அவன் 3 நாள் விரதம் எடுத்து 3 சொட்டு வெள்ளம் அனுப்பிச்சுடுவான். அனுப்புவாரு. அது எடுத்துட்டு போயிட்டு மேவாயில ஊத்துனா வாயில தானா வந்துடும். அப்படி என்னன்னா ராடு குத்துறாங்க. நான் வந்தப்போ அவன் காப்பி இடிக்கும். அப்புறம் ரங்கநாதன் மறந்துட்டான். கொம்பல்ல மறந்துட்டு நிக்கிறான். ஆனாச்சுக்கு அவனுக்கு இந்த மாதிரி பெருமை அங்கேயும் எந்த தொழிலாலையும் தெரிவிக்க மாட்டான். ஏன்னா நல்லதான் சொல்றான், பெருமை தான் சொல்றான். எங்க பார்த்தாலும் சவுதான் கிடப்பான் படத்தை வச்சுக்கிட்டு. சொல்லுங்க. அப்படி வரலன்னா நேரா தூர மாட்டாச்சு போனா கவனை ஒண்ணு இருக்கும். எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி ஊத்த கிளப்பிட்டு இருக்கும். சரி அந்த கவனையில போய் நில்லும். எண்ணெய் போட்டு விட்டு இப்ப தண்டு ஒண்ணு எடுத்து வந்து சேருவான். என்னத்த வந்துடும். உனக்கு எத்தனை வருஷம் அந்த கல்யாணம்? 10 வருஷம். இதுக்கு அப்புறம் பொண்ணு பேசி அமௌண்ட் கூட மட்டும் தாலி அறுக்க போறேன். அடுத்த பேசிட்டு கொடு. இந்த பாருங்க, இந்த பொண்ணு எங்க அண்ணன் பொண்ணுங்க. இதுக்கப்புறம் நீ அடிச்சுனா நானும் அடிப்பான். அந்த மாதிரி ஏறிட்டு வர போறேன். எனக்கு ஒரு காரா இருக்கு சாமியா. சரி சிறந்தப்படுறது மாதிரி அரிசி சொல்லுங்க. பயப்படுவது நானே என்ன? ஓ மை காட் பேசுறேன். நான் ஒரு ஆம்பளை பேசக்கூடாது. நானும் பொம்பளை என்னன்னு கேட்டா ஒண்ணு சொல்லுங்க சொல்றேன். ஐயோ பேசுற குரல் எப்படி பாருங்க. சுட்டி சேனல பாத்துருக்கீங்களா? அந்த சுட்டி டிவி அந்த சேனல் வரும் பாரு. நான் வந்துக்கிற இடம் மலை சொல்றான். நாம் மடன் கிராமத்தை வந்து விட்டோமா? சொல்லு நண்பர்களே சொல்லு. வந்து விட்டோம் கூட்டை கிளப்பி விட்டோம். கருங்கல் வச்சுக்கிற போட்டா என்ன சொல்லுமா? அட்வான்ஸ் கொடுத்த தலைவர் புள்ள கொடுத்தாரு சாமி. புள்ள கொடுத்தாரு. என்ன பண்ணிட்டு எனக்கு தெரியல. அதனால நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. உள்ள 10 நாளா ஆட்டு நல்லா மயக்கத்தை தூக்கி பிடிச்சி இந்த ஊர்ல இருந்து அட்வான்ஸ் கொடுக்க வந்தாங்க பாரு. எவன்டா ஆடிட்டு தூங்குறாரு? ஆடிட்டு தூங்குறாரு. இந்த பொண்ணு அந்த அட்வான்ஸ் வாங்கணும். நீ சம்பளம் எவ்வளவு வாங்குற? நான் என்ன பெஞ்சா தந்தை 3000 வாங்குற. 3000 எவ்வளவு கொடுக்குற? மைக் வச்சுட்டு நான் மட்டும் இப்படி கத்துனுமாடா? நீ 4000 ரூபாய் நீ கத்த
கட்டலாம் ஆஃப்டர் 2500 எனக்குன்னு ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. இந்த அரை மண்டல் மன கிராம அதிரும். ஹெல்மெட்டா பாதுகாப்பு தான் எல்லாம் சரி. 350 ஓட்டுக்கு காசு கொடுத்தா தப்பா நினைக்காத. 250 ஓட்டு இருக்குது, மீதி 100 ஓட்டு வீர கோட்டை கொடுத்துட்டு மலைக்கு கடுமை பண்ணிருக்காங்க. தப்பா நினைக்காதீங்க. தப்பா நான் பொண்ணு ஆட்டம் முடிச்சுட்டு எங்க வீட்டை வந்து படுத்துருந்துச்சு. இந்த ஊர்ல அட்டை யாரு வாய் ஓய்னாலும் வாங்காய் ஓய்னாலே எப்படிதான் திட்டு குடும்பம் நடத்துறாங்களோ அது என்ன அந்த பாக்க பாக்குற சாமியா என்ன அவங்க என்ன பாக்கலாம் மைட்னா உன்ன மாதிரி பொம்பளை அழகா நீ அவங்களோட அழகா இருக்கிற அவன் போறாங்க. அவங்களுக்கு என்ன போறாம இந்த பொண்ணு நம்மளோட அழகா இருக்குன்னு போறாம அவங்களுக்கு. பார்த்து கண்ணு வைக்காத. இந்த பொண்ணுக்கு என்ன குறைஞ்சு கேட்கறது? ஆமா, இந்த பொண்ணுக்கு என்ன குறைஞ்சு கேட்குது? இந்த பொண்ணு ஆடிட்டு வந்து நல்லா பொருள சரண்ராஜ் வீட்டுல தூங்கிட்டு இருந்துச்சு. இவன் ஓகேயா? ஆமா, அப்ப டவுட்டே படுத்த இடத்துல ஆடிட்டு அப்படி மொத்தமா தூங்கிடுச்சு. மடத்துல இருந்து யாரோ அட்டம் போயிட்டு 10 பேர் கும்பலா வந்தாங்க பைக்ல. இதெல்லாம் ஞாபகம் 10 பேரு. ஆமாங்க, முன்னாடி தானே 10 பேர் வந்தாங்க. அட்வான்ஸ் வச்சுட்டு இங்க வந்துட்டாங்க திருப்பி. இந்த புள்ள அதுல இருந்து என்ன பண்ணுது, வெறும் அசைக்கியா இருக்குது, வாண்டியா இருக்குது, வெறும் மாங்காவா கேட்கறான், மண்ணா திங்கிறான். மாசமா இருக்கிறா அப்படி ஒரு புள்ளையாங்க இருக்குது. வாங்கி கொடுங்க, வாங்கிட்டு போறோம். அதனால இந்த பொண்ணு மாசமா இருக்குது. இதுக்கு அப்ப யாரு என்ன சாமி நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்களா இல்ல எல்லாரையும் வர சொல்லுது? அதே கண்டுபிடிச்சிருக்கான். அவசரப்படத்துல நான் எதுவும் ஒரு தேடத்தை வந்துக்கிறான். கண்டுபிடிச்சு கொடுக்கலன்னா எல்லாரையும் வர சொல்லுது. அதே மாதிரி என்னுடைய நாணதிஷ்ல இவனுக்கு புள்ள கொடுத்த ஆளை நான் எப்படி கண்டுபிடிச்சு தரேன்னு மட்டும் பாரு. என்னோட மந்திரம் இந்த மடத்துக்கு ஒரு தந்திரம். கை முட்டி நாம கமிட்டி விழா கமிட்டி, அந்த கமிட்டி சாமி, நாங்க ஒரு சாமியார்லாம் ஒரு கமிட்டியில இருக்கிறோம். நீங்க அதனால கூப்பிடுறேன். உனக்கு குரு யாங்க? எனக்கு குரு யார் தெரியுமா? நித்யானந்த சுவாமி. உனக்கு புள்ள கொண்டு கொடுத்தானே தானே? ஆமா. கருப்பா வா 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 வந்துட்டு போயிட்டு வந்துட்டான். போயிட்டா மத்த மேல வலகை பக்கமா மஞ்சள் கலர் சட்டை, நீல கலர் சாட்டு, போட்ட போட்ட மரம் பாரு. டபுள் டபுள் சாம்பியன் பிக்ஷோ ராஜா, நாக்கு வேறு ராஜா. அவன் தான் அவனுக்கு புலப்பட்டிருப்பான். அப்படி இல்லைனா அப்படி இல்லைன்னா இல்லைனா சதீஷ் சதீஷ். ஆமாக்கா, அவன் தான் புலப்பட்டிருப்பான். அவன் இல்லாக்கா அப்படி நினைச்சுக்க. எப்போ பின்னாடி மர நம்பர் ஆளு டபுள் டபுள் சாம்பியன், the Mahatma, the Vishnu, the Kodimale. குரு மடம் ராம் டபுள் டபுள் சாம்பியன் குரு அவர்கள். கிரி மட்டும் மேல பார்த்தாரு. சாமிக்கு மழை ஏற போறேன். பஸ்ல இருந்தா காசு கொடுங்க. ஆமா, 10 ரூபாய் இல்ல. என்ன பண்ணு சாமி